செய்யணும், ஒரு காரணத்தோட செய்யணும், நான் நேர்த்தியா நான் செய்யணும். எனக்கு ஒரு கிருபை தாங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு கிருபை தாங்க ஆண்டவரே. நான் எதையுமே காரணம் இல்லாம நான் செஞ்சிடக்கூடாது, எதையுமே நான் அசால்ட்டா செஞ்சிடக்கூடாது, நான் எதையுமே யோசிக்காம நான் செஞ்சிடக்கூடாது. ஆண்டவரே, வருகிற வருடத்தில் எனக்கும் என் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் ஒரு கிருபையான ஒரு ஞானத்தை தரணும். நான் எதை செய்தாலும், ஜெபம் பண்ணினாலும், வேத வாசிச்சாலும், இல்ல ஸ்தோத்திர வலிகள் போட்டாலும், வேலை பண்ணினாலும், எல்லாத்தையும் எப்படி செய்யணும்னா அர்த்தத்தோட நான் செய்யணும். எப்படி செய்யணும் சொல்லுங்க? அதான் தேவனுடைய மனுஷன் சொல்லும் போது சொல்லுகிறார், நான் இங்கே வந்ததற்கு முகாந்திரம் இல்லையோ. இல்லையோ, நீ எப்படிப்பா இங்க வந்த? அந்த கொஞ்சம் ஆடுகளை யார் வசத்துல விட்டு வந்த? தாவீதுக்கு நல்லா தெரியுது, நான் வந்ததுக்கு இங்க என்ன இருக்குன்னா ஒரு நோக்கம் இருக்குது, ஒரு பர்பஸ் இருக்குது. நோக்கம் இல்லாம நான் இந்த இடத்துல வரவே இல்லை. எதை செஞ்சாலும் இனி நான் எப்படி செய்ய போறேன்னா அதனுடைய காரியத்தை புரிந்து கொண்டு அதை எதற்கு செய்கிறோன்ற ஒரு அர்த்தத்தோட செய்யக்கூடிய கிருபையை கர்த்தர் நமக்கு தயவாய் கர்த்தர் தருவாராக. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா, ஆமென்.